الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. ரமலானுடைய மாதம் திருக்குர்ஆன் அருளப்பட்ட மாதம். குர்ஆனில் அல்லாஹ் இந்த மாதத்தை அறிமுகப்படுத்தும் போதே சொல்வான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதம் அது எப்படிப்பட்ட மாதம்? குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ குர்ஆன் அருளப்பட்ட மாதத்தில் குர்ஆனை பற்றி பேச வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனுடைய கருத்துக்களை சிந்திக்க வேண்டும், குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ குர்ஆன் சார்ந்த விஷயங்களை இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக திருக்குர்ஆனின் சிந்தனைகள் என்ற தலைப்பின் கீழ் நாம் சில குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து அது சார்ந்த சில கருத்துக்களை, படிப்பினைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது ரமலான் என்பது குர்ஆனுடைய மாதம். நாம் இந்த மாதத்தில் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும், அதை அமல் செய்ய வேண்டும். குர்ஆனில் 114 சூறாக்கள் உள்ளது, 30 ஜுஸூக்கள் பகுதிகள் உள்ளது. அதில் இரண்டாவது சூறா தான் சூரத்துல் பக்கரா என்ற சூறா. இந்த சூரத்துல் பக்கராவுடைய ஆரம்ப 4-5 வசனங்கள் அல்லாஹ் இறையற்ற மக்கள் முத்தகீன்களால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த மக்களை. அடுத்த 2 வசனங்களில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நபர்கள் யார் என்றால் காஃபிர்கள், அல்லாஹ்விற்கு முற்றிலும் நிராகரித்த மக்கள். 3வது ஒரு சாரார், கிட்டத்தட்ட 8 ஆயத்துகளிலிருந்து 20 ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு மனிதர்கள் யார் என்று சொன்னால் முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த முனாஃபிக்குகள் விஷயத்தை அல்லாஹ் கடினமாக சொல்லி காட்டுகிறான். முனாஃபிக்குகளை பற்றி முஸ்லீம்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அவர்களுடைய தன்மைகள் என்ன என்பதை எல்லாம் இந்த சூறாவில் சொல்லி காட்டுகிறான். வேறொரு இடத்தில் சூரத்துல் முனாஃபிகூன், முனாஃபிக்குகள் சார்ந்த ஒரு சூறாவை அல்லாஹ் தனியாக இறக்கியிருக்கிறான். ஏனென்றால் காஃபிர்களை விட இந்த முனாஃபிக்குகள் பற்றி முஸ்லீம்களும் இஸ்லாமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இஸ்லாத்திற்கு மிக பெரும் ஆபத்தை இவர்கள் மூலமாகத்தான் என்பதை அல்லாஹ் இந்த 12 வசனங்களை சொல்லி, அது மட்டுமல்ல பல இடங்களில் சொல்வதன் மூலம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். இவர்கள் யார்? முனாஃபிக் என்றால் என்ன? முனாஃபிக் என்றால் என்ன? இல்ஹாருல் இஸ்லாம் கித்மானுல் குஃப்ர். நிஃபாக் என்று சொல்வார், நயவஞ்சகத்தனம். தமிழில் சொன்னால் நயவஞ்சகத்தனம், இரட்டை வேடம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அர்த்தம்? இஸ்லாத்தை வெளிரங்கமாக காட்டிக்கொள்வார்கள் தாங்கள் முஸ்லிம் என்று, உள்ளத்தில் குஃபுர் இறை நிராகரிப்பை உள்ளத்தில் வைத்திருப்பார்கள், இஸ்லாத்திற்கு எதிராக உள்ளத்தில் இருப்பார்கள். இதற்கு பேர் தான் நிஃபாக் என்று சொல்வார்கள், நயவஞ்சகத்தனம். யார் இந்த செயலை செய்வாரோ முனாஃபிக், நயவஞ்சகன் என்று சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய காலத்தில் 40 வயதில் அவங்களுக்கு நபி பட்டம் கொடுக்கப்படுது. 40 வயதிலிருந்து 53 வயது, கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் மக்காவில் இருக்காங்க. 53 வயது மக்காவில் இருக்காங்க. இந்த மக்காவினுடைய காலகட்டம் அவர்களுக்கு முழுக்க முழுக்க ஈமான் குஃபர் என்ற போராட்டம். ஒன்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் ஈமான் தாரிகள், அல்லாஹ்வை நிராகரித்து விட்டால் குஃபர் காஃபிர்கள். இந்த 2 பேத்துக்கு மத்தியில் தான் போராட்டமாக இருந்தது. அப்பொழுது முனாஃபிக்கோ என்ற மற்ற சமூகமோ இல்லை. எப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து வராங்களோ அப்பொழுதுதான் முனாஃபிக் என்ற கூட்டத்தார்கள், வெளிரங்கத்தில் இஸ்லாத்தை காட்டிக்கொள்ளக்கூடிய முனாஃபிக்குகள் தோன்றுகிறார்கள். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்பாக மதீனாவில் அந்த மக்கள் 2 கூட்டமாக இருந்தாங்க. அவுஸ் ஹஜ்ரத் என்ற 2 கூட்டத்தினர். அந்த 2 கூட்டத்திற்கு மிக தலைவனாக இருந்தது அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்ற ஒரு நபர் தான். அவங்க அந்த 2 கூட்டத்தார்களும் கோத்திரத்தார்களும் இவரைத்தான் தலைவராக ஏற்றுக்கலான்னு நினச்சாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா வந்தபோது நபியை தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், இவனை புறக்கணித்து விட்டார்கள். அதிலிருந்து நபி மீது ஒரு வெறுப்பு, இஸ்லாத்தின் மீது ஒரு வெறுப்பு. அப்பொழுதிருந்து தான் அவன் தன்னை ஒரு முஸ்லீமாக வெளியே காட்டி கொண்டான். உள்ளத்தில் எப்படியாவது இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தெரிந்தான். இவர்களைத்தான் முனாஃபிக் என்று சொல்வார்கள். இவர்களுக்கு சாராக நிறைய பேர் இருந்தார்கள். இவன் பல நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவர்களை சார்ந்த முஸ்லீம்களுக்கும் பல்வேறு விதமான துன்பங்களை கொடுத்து கொண்டிருந்தான்.
இவர்களுடைய பண்பாக அல்லாஹ் பல பண்புகளை சொல்கிறான். முனாஃபிக்குகளுடைய பண்பு முதலாவது என்ன? பொய். இவர்களுடைய மிக பெரும் அடையாளமே, முனாஃபிக்குகளுடைய அடையாளம் பொய் தான். ஷிஆருல் முனாஃபிகீன் அல்லாஹ் சொல்வான் பிமா கானு யக்திபூன், இவர்கள் பொய் பேசி கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். பொய் தான் இவருடைய மூலதனமே. ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸ் இதா ஹத்தஸ கதப, இவர்கள் எதை சொன்னாலும் பொய் தான் பேசுவாங்க, என்ன பேசினாலும். அதனால தான் அல்லாஹ் சூரத்துல் முனாஃபிகுல் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலூ நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ். முனாஃபிக்குகள் வந்து சொல்வார்களாம், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர், நாங்கள் சாட்சி சொல்கிறோம்னு சொல்லுவாங்களாம். ஆனால் உள்ளத்தில் அவர்கள் பொய் சொல்வார்கள், அவங்க மனசுக்குள்ளே அந்த என்னெல்லாம் இருக்காது. அல்லாஹ் சொல்லுவான், வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், முனாஃபிக்குகள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சாட்சி சொல்கிறான் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, முஃமின்களை சந்திச்சா என்ன சொல்லுவாங்க, வமினன் நாஸ் மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிர், நாங்கள் அல்லாஹ் கொண்டு நம்பி இருக்கோம்ப்பா, நாங்களும் ஈமான்தாரிகள் தான்ப்பான்னு மக்கள்கிட்ட சொல்லிக்குவாங்க, முஸ்லீமான மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாலுமே அல்லாஹ் சொல்கிறான், ஒமாஹும் பி முஃமினின், அவர்கள் உண்மையானவர்களாக ஈமான் கொள்ளவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஏன்னா வெளிரங்கத்தில் காட்டிக்குவாங்க, என்ன வேண்டாலும் போய் சொல்லுவாங்க, எதற்கும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. எந்த அளவுக்கு என்றால் சத்தியமிட்டு கூட சொல்லுவார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு போரில் வந்துட்டு இருக்கும்போது முனாஃபிக்குகள் மத்தியில் பேசிக்கிறான், லா துன்ஃபிகு அலா மன் இன்த ரசூலில்லாஹி ஹத்தா யன்ஃபது, இதோ அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஏழை மக்கள், அந்த மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு நீங்கள் யாருக்கும் செலவு செஞ்சிடாதீங்க, தர்மம் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி அந்த முனாஃபிக்குகளுடைய தலைவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் தன்னுடைய ஆதரவாளர்கிட்ட சொல்கிறான். இதை முஸ்லிமான ஒரு சிறிய பையன், ஒரு சஹாபி அந்த விஷயத்தை கேட்டுறாரு. ஸெய்த் இப்னு அர்கம் என்ற சஹாபி, அந்த சிறிய வயது பையன். அப்பொழுது அந்த சஹாபி வந்து நபிகிட்ட சொல்கிறாரு, இப்படி முனாஃபிக்குகளுடைய தலைவன் இப்படி சொல்கிறான். அப்பொழுது முனாஃபிக்குன்னு யாரும் தெரியாது, ஆனால் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நபிகிட்ட வந்து சொல்கிறாங்க. அந்த பையன் நபியை அந்த நபரை கூப்பிட்டு கேட்குறாங்க, நீ இப்படி சொன்னையா அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த முனாஃபிக் வெளிரங்கத்தில் இஸ்லாத்தை காட்டி உள்ரங்கத்தில் குஃபரம் மறைக்கக்கூடிய அந்த முனாஃபிக் சொன்னால், நான்லாம் அப்படி சொல்லவே இல்லையே, இந்த பையன் பொய் சொல்கிறான், நான் சத்தியம் செய்கிறேன், நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லி அந்த உபை இப்னு சலூல் அந்த அளவுக்கு சத்தியமிட்டு நபியை நம்ப வச்சுட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பையன் தான் தெரியாமல் சொல்கிறானோ அப்படின்னு சொல்லி நபி விட்டுட்டான். ஆனால் அந்த சிறிய பையன் ஸெய்த் இப்னு அர்கம் அந்த சஹாபி, நபி இப்படி என்ன சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கவலை. இந்த கவலை இருந்து கொண்டே இருந்தது. அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கினான். அந்த முனாஃபிக்குகள் என்ன வார்த்தையை சொன்னார்களோ அதே வார்த்தையில் அல்லாஹ் சொன்னான், ஹுமுல்லதீன யகூலூன், அவர்கள் சொன்னார்கள், அந்த முனாஃபிக்குகள் சொன்னார்கள், லா துன்ஃபிகு அலா மன் இன்த ரசூலில்லாஹி ஹத்தா யன்ஃபது, நபியோடு இருப்பவர்களுக்கு நீங்கள் தர்மம் செய்து விடாதீர்கள் என்று அதே வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கிறான். அப்போ இவர்கள் என்ன, பொய் தான், பேசினால் பொய் தான் என்பது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யை இந்த அளவுக்கு கடினமாக எச்சரிக்கை செய்தார்கள். அல் கிஸ்பு எஹ்தி இலல் ஃபுஜூர், ஒரு பொய் அது பல பொய்களை உருவாக்கும், அப்படி பொய் பாவத்தை ஏற்படுத்தும், பாவம் செய்ய 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 ஒரு கட்டத்தில் அவன் நரகத்தில் சென்று விடுவான் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இரண்டாவது பண்பு என்ன, முனாஃபிக்குகளுடைய பண்பு வாக்குறுதி மீறல். இதா வஅத அஹ்லஃப, என்ன வாக்குறுதி செஞ்சாலும் சரி அதை மீறுவார்கள், அதை ஒருபோதும் பூர்த்தி செய்யக்கூடிய எண்ணம் அவர்களுக்கு இருக்காது. மூன்றாவது குழப்பம் விளைவித்தல். லா துஃப்ஸிது ஃபில் அர்த், அவங்களுக்கு சொல்லப்பட்டால் முனாஃபிக்குகள்கிட்ட, ஏன் இப்படி ஏமாற்றி குழப்பம் செஞ்சிட்ருக்கேன்னு சொன்னால், நாங்களாம் நல்லோர்கள், நாங்களாம் நலவதான் நானோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான்காவது அவங்களுடைய பண்பு கேலி கிண்டல் செய்வார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், முஸ்லிமான மக்களோடு இருக்கும்போது நாங்கள் உங்களோடு தான் இருக்கோம், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். அவங்களுக்கு தோதுவான ஆதரவான மக்களோடு சேரும்போது சொல்வார்களாம், இன்னமா நஹ்னு முஸ்தஹ்ஸிஊன், நாங்கள் இந்த முஸ்லீம்களோடு இருக்கிறதுலாம் அவங்கள கேலி கிண்டல் செய்கிறதுக்கு தான், அவங்க பரிகாசம் செய்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
தர்மம் செய்யுங்கன்னு தன் தோழர்கிட்ட சொன்னாங்க. சொன்னபோது பல சஹாபாக்கள் தங்களால் முடிஞ்ச தர்மம் செஞ்சாங்க. சில பேர் நிறையா தர்மம் செஞ்சாங்க, சில பேர் குறைவாக தர்மம் செஞ்சாங்க. ஒருத்தர் நிறையா கொண்டு வந்து கொடுத்தா நபிட்ட. இந்த முனாஃபிக்கள் பார்த்து சொன்னாங்க, கிண்டலாக சொன்னாங்க, பாரு புகழுக்காக மக்களுக்கு பாராட்டணும் அப்படின்னு சொல்லி தர்மம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரே ஒரு சின்னதாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தர்மம் செஞ்சால், இதோ பாரு இவருடைய காசு இவருடைய பொருள்லாம் அல்லாவுக்கு தேவையே கிடையாது, இவர் தர்மம் செஞ்சு என்ன பண்ண போகிறான்னு சொல்லி இப்பெல்லாம் பரிகாசம் செய்வார்கள். அல்லாஹ் சொன்னான், இவர்கள் என்னது பரிகாசம் செய்கிறார்கள். சஹிரல்லாஹு அலைஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். அல்லாஹ் இவர்கள் செய்யக்கூடிய பரிகாசம் கேலி கிண்டல்களுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுப்பான் என்று அல்லாஹ் பதிலடி கொடுத்தான். இப்போ முனாஃபிக்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முழுக்க இருந்தார்கள். அதற்கு பிறகு யார் முனாஃபிக் என்று தெரியாது. அந்த காலத்திலே நபியுடைய காலத்தில் நபிக்கு அறிவிக்கப்பட்டது இவர்கள்லாம் முனாஃபிக்குகள் என்று. ஆனால் பிற்காலத்தில் நபியுடைய காலத்திற்கு பிறகு வஹை நின்று விட்டதால் யார் முனாஃபிக் என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த அடையாளம் இருந்தால் முனாஃபிக்குடைய அடையாளம் இருக்கென்று சொல்லலாமே தவிர உறுதியாக யாரையும் முனாஃபிக் என்று நபியுடைய காலத்துக்கு பின்னால் சொல்ல முடியாது. இப்போ இப்படிப்பட்ட முனாஃபிக்குகளுக்கு கடினமாக, அதாவது வெளிரங்கத்தில் இஸ்லாத்தை காட்டிக்கொண்டு உள்ரங்கத்தில் குஃபரை மறைக்கக்கூடிய இப்படிப்பட்ட முனாஃபிக்குகளுக்கு அல்லாஹ் இவ்வளவு கடினமாக அந்த தண்டனை அல்லாஹ் சொன்னான். வஅதல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத் வல் குஃபார நார ஜஹன்னம். இப்படிப்பட்ட முனாஃபிகான ஆண் பெண் எல்லாருக்கும் நரகம்தான் தண்டனை. அதை அல்லாஹ் வாக்களிக்கிறான். அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தின் அடித்தட்டில் இவர்கள் எல்லாம் இருப்பார்கள் என்று முனாஃபிக்குகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட இந்த முனாஃபிக்குகள் யாருன்னு தெரியும், அல்லாஹ் சொல்லி கொடுத்துருந்தான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் தேடினாலும் இவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இஸ்தக்ஃபிர் லஹும் அவு லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத், நீங்கள் 70 முறை பாவம் தேடினாலும் ஃபலன் யக்ஃபிரல்லாஹு லஹும், அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். எந்த அளவுக்கு அவர்களில் இறந்து விட்டாலும் கூட லா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா, இறந்தவர்களுக்கு நீங்கள் தொலை வைக்கக்கூடாது. நபி தொலை வைக்க மாட்டாங்க, வேறு யாராவது தொலை வச்சுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்க முடியாது. இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலி, ஏன்னா அல்லாஹ்வையும் ரசூலையும் நிராகரித்தவர்கள் தான் இவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறேன். இப்படி முனாஃபிக்குகள் அந்த காலத்தில் இருந்தார்கள். அதற்கு பிறகு யாரையும் நம்ம முனாஃபிக்கு என்று சொல்ல முடியாது. ஆனால் முனாஃபிக்குகளுடைய பண்புகள் இருக்கும். அதனால தான் முனாஃபிக்குகளுடைய பண்பு பொய், ஏமாற்றுதல், கேலி கிண்டதல் இவைகளெல்லாம் இருந்தால் நாம் எல்லாம் முனாஃபிக்கோ என்று சஹாபாக்கள் பயப்படுவார்கள், நம்முடைய பெரியார்கள் பயப்படுவார்கள். அப்போ குர்ஆனுடைய சிந்தனைகளில் முனாஃபிக்குகள் இவர்கள் தான் இஸ்லாத்தினுடைய மிக பெரும் எதிரிகள். இவர்கள் ஏனென்றால் இவர்கள் மறைந்திருந்து செயல்படக்கூடியவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக. அப்போ இவர்கள் யார் என்று நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் இவர்கள் விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் அந்த பண்பு நமக்கு வந்துவிடக்கூடாது.